சிரிப்பில் என்ன இருக்குது கலுக்கு கலகலன்னு என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசுன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறோம். திஸ் இஸ் அம்பிகா ஃப்ரம் இன்ஸ்பைரிங். நம்ம வீடியோவில் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவாங்க. கஸ்டமர் வந்து போட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. இது வந்து காமன் தான். ஆனால் அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக வேர் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை நமக்கு சென்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் தாங்க இருக்குது நமக்கு ஃபுல் கிரெடிட்டுமே அதில் தான் கிடைக்கும். அது இல்லாமல் நமக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். பட் இதை வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த கஸ்டமர் எனக்கு ஒரு படி மேலே தாங்க. ஏன் தானே கேட்குறீங்க? ஆமாங்க, ஆக்சுவலாக இவங்க கொடுத்த சாரி வந்து வேறங்க. அந்த சாரிக்கு தான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அவங்க வேர் பண்ண சாரியே வேறங்க. பட் ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல இருக்குது. அதனால சாரியே வேறு எடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதை சொல்லிடுறேங்க. மெட்ராஸ் படத்தில் கார்த்திக் அவங்க அம்மா பொண்ணு பார்ப்பாங்க. பொண்ணுங்கன்னா கழுக்குன்னு சிரிக்கக்கூடாது, கலகலன்னு சிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு புரியலங்க. ஆனால் இப்போ தாங்க எனக்கு புரிஞ்சுது. சிரிப்பில் நிறைய வகை இருக்குது அப்படின்றது இப்போ தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க வந்து கல்யாண பொண்ணு தானே அப்படின்னீங்க. கண்டிப்பாக இல்லைங்க, கல்யாண பொண்ணு இல்லை, கல்யாண பொண்ணோட தோழி தானே இவங்க. இப்போ நீங்களும் சொல்லுங்கள், சிரிப்பில் நிறைய வகை இருக்குதானங்க. எப்போல்லாம் நம்ம பிஸ்னஸ் சரியாக நடக்கல, நம்ம நல்லா பண்ணலையோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் கஸ்டமர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தெரியும் நாம இந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.